All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1972 என்னுடைய தகப்பனார் மறைந்த ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஐயா மற்றும் தேவ ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் சென்னை பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முழுஇரவு ஜெபம். அதற்கு பின்பதாக என்னுடைய தகப்பனார் அந்த முழுஇரவு ஜெபத்தை இந்தியாவினுடைய பல பட்டணங்களுக்கு, பல திருச்சபைகளுக்கு எடுத்து சென்றார். அந்த முழுஇரவு ஜெபம் மட்டுமல்லாதபடி இது ஒரு அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கிய ஊழியமாய் அதை மாற்றி பல பட்டணங்களுக்கு ஜெப முகாம்கள், 7 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர தொடர் ஜெபம் மற்றும் ஜெப முகாம்களை நடத்தி தேசத்தின் எழுப்புதலுக்காய் தன்னை அர்ப்பணித்து அவர்கள் ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். அதற்கு பின்பதாக என்னுடைய தாயார் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் சகோதரர் சந்திரன் அவர் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில் 2021 இறுதியில் இந்த ஜெப ஐக்கியத்தின் கிளை ஊழியமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்க கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்று ஒரு 10 மிஷினரிகளாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த எளிய ஊழியம் இப்பொழுது 2025 இறுதியில் 108 மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய மேலான பணியை செய்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். 2030 1000 மிஷினரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் நியமித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் தரிசனம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறதை யாவரும் அறிவீர்கள். இந்த கிதியோன் மிஷினரி ஊழியம், இந்த ஊழியத்தினுடைய பெயர் கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியம். இந்த ஊழியத்தோடு உங்களை எளிதாய் இணைத்து கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்காய் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபக்குழுவை உங்களுடைய இல்லத்திலே ஆரம்பித்து அல்லது உங்களுடைய பட்டணத்திலே ஆரம்பித்து தன்னார்வமாக இதற்கு அந்த ஜெபக்குழுவில் வருகிற அந்த ஜெப வீரர்களோடு சிறிய காணிக்கையை பெற்று ஒரு மாதம் 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ ஜெபக்குழு மூலம் அனுப்பி தன்னார்வமாக இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது இந்த ஊழியத்தோடு பகுதி நேரமாக இணைந்து பகுதி நேரம் உங்களுடைய வேலையோ அல்லது பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் கல்லூரியை பிடித்து கொண்டு ஒரு சிறிய காணிக்கை இந்த ஊழியத்தின் மூலம் பெற்று இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம். 3வது, உங்கள் குடும்பமாய் உங்களை எங்களோடு இணைத்து கொண்டு இந்த ஊழியத்திற்காய் உங்கள் குடும்பத்தோடு தோள் கொடுத்து இந்த ஊழியத்தின் தரிசனத்தை உங்கள் தரிசனமாய் ஏற்று இந்த கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்திற்கு நீங்கள் உதவலாம். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்திற்கு ஏற்ப எங்களுடைய ஊழியத்திலிருந்து உங்களை தாங்குவோம். நாம் இருவரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்யலாம். மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி வாயிலாக என்னோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அகில இந்திய முழுஇரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே மத்திய பிரதேச மாநிலத்தில் 2021 முதல் நடந்து வருகிற கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் இரட்சிப்பும் சந்தோஷமும் எல்லா கிருபைகளும் உங்களுக்கு பெருகுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் வழியாய் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை இப்பொழுது பொறுமையாய் ஒரு 25 நிமிடம் என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூலின் 5ஆம் அத்தியாயத்தில் முதல் சில வசனங்களை வாசிக்கும்போது
தேவனாகிய கர்த்தர் கெனசரேத்து என்ற ஒரு கடல் அருகே நிற்கும்போது திரளான ஜனங்கள் அவருடைய வாயின் வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று நின்றிருக்கிறார்கள். அநேக மக்கள் அந்த நாட்களிலே அவரை எப்பொழுதும் நெருக்கி கொண்டிருப்பார்கள். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. பறவைகளைப் போல ரெக்கைகளை ஆண்டவர் மனிதருக்கு கொடுத்திருந்தால் எங்கேயாவது பறந்து போய் நிம்மதியாக ஒரு கூட்டில் தூங்கி கொண்டா இருக்கலாம். ஆனால் நம்ம மனிதன் இப்படி படைச்சிட்டுமே, நம்ம மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்ய, தலை சாய்க்க இடம் இல்லை என்று அவர் மனதில் நினைத்து எப்பொழுதும் இருப்பார். அந்த திரளான மக்களை பார்த்தோன்னே எப்பொழுதும் அவர் மனதுருகிற தெய்வம். அப்போ அவர்களுக்கு கடற்கரை அருகாமையில் இருக்கிறனால அவர் ஏதாவது ஒரு படகுல ஏறி அதில் அமர்ந்து தேவனுடைய அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏறின படகு சீமோன் பேதுருவினுடைய படகு. அவர் அந்த இடத்துல கடற்கரைன்ற 2 படகுகளை பார்த்து அதில் வலைகளை எல்லாம் வீசி கொண்டிருந்த நபர்களை பார்த்து அதில் ஒன்று ஏறினார். அதுதான் சீமோனுடைய படகு. அதில் ஏறி இந்த திரளான மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லி ஜெபித்து ஆசீர்வதித்து அவர்கள் போகிற நேரம் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த மீன் பிடித்த அந்த வாலிபர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வலையெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து, நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க, படவை உள்ளே கொண்டு போய் வலையை உள்ளே கொஞ்சம் நல்ல படகை உள்ளே கொண்டு போய் ஆழத்தில் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். இப்போ நீங்கள் காலையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தீங்க, நாங்களும் கேட்டோம். ஆனால் முழுவதும் நேற்று சாயங்காலத்திலிருந்து இரவு முழுவதும் நாங்கள் என்ன செய்தோம்னா மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்டோம். இவர்கள் யார்? உங்களையும் என்னையும் போலவர்களா? சிறு வயதிலிருந்து மீனவ குடும்பத்தில் பிறந்து மீன் பிடிப்பதற்கு என்று அவர்கள் பிரத்யேக பயிற்சிலாம் இல்லை, அது குடும்பமாக அவங்களுக்கு வந்து இயற்கையாய் கடவுள் கொடுத்த ஒரு கிருபை. அந்த மீனவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உள்ள தள்ளி போய் நீங்கள் வலையை போடுங்க என்று. அநேகர் பலவிதமான தொழில்கள் செய்து அநேக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இப்பொழுது சில ஆண்டுகளாய், முக்கியமாய் கொரோனா காலத்துக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய நஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். சிலர் கோடிக்கணக்கான நஷ்டம், சிலருக்கு லட்சக்கணக்கான நஷ்டம், சிலருக்கு ஆயிரக்கணக்கான நஷ்டம். இதிலிருந்து எப்படி மீள்வது, இதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, எப்படி குடும்பத்தை சமாளிப்பது என்று யாருக்கும் நீங்கள் சொல்லாமல், உங்கள் மனைவிக்கு சொல்லாமல், கணவருக்கு சொல்லாமல், பிள்ளைகளுக்கு சொல்லாமல், பெற்றோருக்கு சொல்லாமல், நீங்கள் மட்டும் அந்த வேதனை, அந்த தொழிலில் ஏற்பட்ட பெரிய சுணக்கம், தொழிலில் ஏற்பட்ட பெரிய நஷ்டம், அது நீங்கள் ஒருவராய் போராடி கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தெரிந்த அந்த தொழிலே மறுபடி நீ ஒரு அர்ப்பணிப்போடு செய். இனிப்பார் வலைகளை கிழிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். என்ன அர்ப்பணிப்பு? எங்களுடைய ஊழியத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் 108 மிஷினரிகளை கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வர கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும் 1000 மிஷினரிகளை நியமித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவருடைய ராஜ்யத்தை அங்குள்ள இடங்களில் விரிவாக்கவும் நாங்கள் பிரயாசப்படல போராடி கொண்டிருக்கிறோம். அனுதினமும் ஜெபித்து நாங்கள் தேவனுடைய தரிசனத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் காட்டுங்கள், இப்படி வாஞ்சியை காட்டுங்க.
எவ்வளவு வருடங்களாய் நீங்கள் ஒருவராய் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இனி அந்த போராட்டத்தில் கர்த்தரையும் இணைத்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை, அப்பா இந்த மிஷினரி ஊழியத்திற்கு என்று எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். மாதம் மாதம் ஒரு தொகையை நாங்கள் கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்குகிறோம், மிஷினரி குடும்பத்தை தாங்குகிறோம் என்று நீங்கள் அர்ப்பணிப்போடு இந்த காரியத்தை நிறைவேற்றும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு இருக்கிற அதே தொழிலை உங்கள் மூலமாய் நீங்கள் இழந்த எல்லா கோடிக்கணக்கான பணத்தை, லட்சக்கணக்கான பணத்தை உங்களுக்கு திரும்ப தருவது மட்டுமல்ல, அநேக ஊழியங்களுக்கு, அநேக மிஷினரிகளை தாங்கக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்து உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் ஒருவேளை திகைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கடற்கரையிலே கர்த்தர் சொன்ன பலவிதமான வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, அநேக சுகமடைந்திருப்பார்கள். அந்த சுகத்தையும் பார்த்து இவர் பெரிய ஒரு மனிதர், தேவனுடைய குமாரன், இவர் சொல்வதை நம்ம கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம்ப்பா, ஆனாலும் நீங்கள் சொல்லுகிறது நிமித்தம் நாங்கள் படவை உள்ளே கொண்டு போய் வலையை போடுகிறோம் என்று சொன்னார்கள். கர்த்தரிடத்தில் நீங்கள் பொருத்தனை செய்து உங்களுடைய தொழிலை மறுபடி நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய தொழிலை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மீனை கூட பிடிக்க முடியாதபடி அவர்கள் கரைக்கு திரும்பினார்களோ அதே இடத்துல தெய்வம் மீன்களை கொண்டு வந்து வலை கிழியத்தக்க அவர்கள் பிடித்து ஒரு பிரமிப்பு அடைந்ததை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் பிரமிப்பு அடைவீங்க. எனக்கு இப்படிப்பட்ட உயர்வா, என்னை இப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? நீங்களே நினைத்து பார்க்க முடியாது. அதைத்தான் யோபு எழுதின புஸ்தகத்தில் 37வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் உன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது. cannot be imagine, நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் விருப்பம் கொள்ளுகிறார், அவர் விரும்புகிறார், அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் உன்னை உயர்த்தினா நீ என்ன செய்வ? நீ பழையபடி பெரிய வீடை கட்டுவியா? அல்லது ஒரு பெரிய 1 ஏக்கர் வாங்கி அதில் 8000 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டி உன்னுடைய மகிமையை நேபுகாத் நேச்சாரை போல, நான் கட்டின அரண்மனையா, நான் கட்டின பாபிலோனா என்று அவன் பெரிய பிரமிப்பு அடைந்தது போல அப்படி நீ செய்வாயா? ஆண்டவர் கேட்கிறார். அர்ப்பணிக்கிறீர்களா? உன்னை இவ்வளவு ஒரு 3, 4, 5 ஆண்டுகளாய் உன்னுடைய தொழிலில் எப்பொழுதும் இல்லாத ஒரு பெரிய சுணக்கம் ஏன் வந்தது? இந்த தொழிலில் உன்னை போல ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள ஒரு வியாபாரி உன் பட்டணத்தில் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா? அவ்வளவு யுக்திகள் தெரிந்த உன்னால் ஏன் ஜெயிக்க முடியலை? ஏன் வெற்றி பெற முடியலை? காரணம் என்ன என்பதை நீ தான் சிந்திக்கணும். இவ்வளவு நாட்கள் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, அந்த ஆசீர்வாதத்தில் நீ நல்ல வீடு கட்டின, நல்ல பெரிய வாகனம் வாங்கின, நல்ல உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் பிள்ளைகளை நல்ல கல்லூரியில் மிகுந்த பணம் செலவழித்து படிக்க வைத்த, பிள்ளைகளை நல்ல ஒரு நிலையில் நீ வளர்த்தாய், மனைவிக்கு வேண்டியதெல்லாம் நீ வாங்கி கொடுத்த, எவ்வளவு வெள்ளி வேணுமோ எவ்வளவு பொன் வேணுமோ நீ வாங்கி கொடுத்த, உனக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் கொடுத்தேன். எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்கு இவ்வளவு கிருபைகளை கொடுத்தேனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகம் கேட்பேன் அல்லவா? உன்னிடத்தில் அதிகமான தாளந்துகளை கொடுத்தேனே. யோசித்துப்பார். உன்னை போல நல்ல வியாபாரம் தெரிந்த, தொழில் தெரிந்த, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் தெரிந்த, அல்லது நீ செய்து வருகிற இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் செய்த தொழில் தெரிந்த
அல்லது காய்கறி வியாபாரம் அல்லது பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். யாருக்கு இந்த அறிவு, யாருக்கு அந்த ஞானம்? நீ இந்த பட்டணத்தை சுற்றிப்பார், யாருக்குமே இல்லையே. உனக்கு ஒரு மொழி இல்லை, 2 மொழி இல்லை, 4, 5 மொழி தெரியுமே. எல்லாரிடத்துலையும் சரளமாக ஹிந்தி பேசுவாயே, ஆங்கிலத்தில் பேசுவ, தமிழில் பேசுவ, எல்லா வியாபாரிகளையும் நீ அழைத்து பேசுவியே. ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை? நஷ்டத்தின் மேல் நஷ்டம். ஆனால் நீ யாரிடத்திலும் சொல்லாமல் அங்கே இங்கே உருட்டி கொண்டு இருக்கிறாய். ஏன் தத்தளித்து கொண்டிருக்கிறாய்? சீமோன் பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளான செபதேயின் குமாரன் யோவான், யாக்கோபு எல்லாரும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தத்தளிக்கிற அந்த வாலிபர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆழத்தில் போய் வலையை போடு. அந்த வலை கிளியத்தக்கதாய் மீன்களை நான் கொண்டு வருவேன். அப்படி அவர்கள் வலையை போட்டு அவருடைய வார்த்தை நிமித்தம் அவங்க போனாங்க. அவங்க தன்னுடைய சுயபலத்தை சாரலை. அவங்க சொல்லலை, லார்ட் ஏசப்பா, நாங்கள் பிறவிலிருந்து எங்கள் குடும்பம் யார் தெரியுமா? எங்கள் பாட்டனார்லாம் எல்லாம் மீனவர்கள். எங்களுக்கு தெரியாது எங்கே மீன் இருக்கும், எங்கே இருக்கோம். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். பல ஆண்டுகளாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கிடைத்தது என்ன? நஷ்டம், 0. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எதற்கு நீங்கள் உழைக்கிறீங்க? எவ்வளவு காரியம் நீங்கள் செய்கிறீங்க? உலகத்துக்கு முன்பதாக பெரிய அண்ணாச்சி வர்றாருன்னா அவ்வளவு வருது. ஆனால் உங்களுக்கு சமாதானம் இல்லையே, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையே. எல்லாரையும் மகிழ்விக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கும். மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளை டாக்டர் ஆகிட்டாங்க, நீங்கள் சந்தோஷம் இல்லையே. ஏன்னா இப்பொழுது பல ஆண்டுகளாய் கிடைத்து வந்த வருமானம் உங்களுக்கு இல்லை. இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டும் தெரியும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆழத்தில் வலையை போடு. என்னுடைய ஊழியத்தை நீ தாங்குவாயா? ஊழியத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? ஊழியத்தின் காரியங்களுக்கு, ராஜ்ய மேன்மைக்காய் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெப வேளையில் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கும் போது தேவனாகிய கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தேவன், யெகோவா தேவனுடைய கரம் இன்றும் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இது அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் அநேக தொழிலதிபர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஏன் உங்களை அழைத்தார்? உங்களை ஏன் மகிமைப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? ஒரு 4-5 ஆண்டுகளாய் உங்களுடைய தொழிலில் காணப்படுகிற சுணக்கத்திற்கு காரணம் நீங்கள் தான். இவ்வளவு கிருபைகள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு செல்வங்களை கொடுத்து ராஜ்ய மேன்மைக்காய் நீங்கள் என்ன செய்தீர்கள்? போதகர்கள், ஊழியர்களை உங்களை அணுகும்போது அவர்களை ஒரு கிள்ளுக்கீரையாய் பார்க்கிறீர்களா? அவர்களை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? எப்படி அவர்களை உபசரிக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தைக்குள்ளாக அது வரட்டும். கர்த்தருடைய ஊழியர்களை நீங்கள் எப்படி கனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் குடும்பங்களை அர்ப்பணியுங்கள். ஒரு நாளும் குறையாது. கர்த்தருக்கு கொடுத்த எந்த காரியத்தையும் அவர் மறுபடி உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை இன்னும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதை தான் எபிரேயர் 6:14 நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வேதனையோடு, வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, தொழிலில் ஒரு பெரிய போராட்டத்தோடு காத்திருக்கிற உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாலிபனே, மகனே, வலையை ஆழத்தில் போய் போடு. நீ மீன் பிடிக்கிறதா உன் தொழில். அந்த தொழிலை மாற்றாத. உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் மாறட்டும். நீ இதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு பயந்து கொண்டிருக்கிற, அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்திற்கென்று உன்னை அர்ப்பணித்து, உன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து, நீ அதே தொழிலை தைரியமாய் செய். அதை நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் நீ என்னையும் அதில் இணைத்து கொண்டாய், ஊழியத்தையும் நீ இணைத்து கொண்டாய்.
அதனால் நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உணர்வுள்ள இருதயம் உனக்கு வந்ததற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம பார்ப்போமா? திரளான மீன்கள், ஒரு படகுல அது ஏற்ற முடியல. சைகை காட்டி வாங்க வாங்க எல்லாம் படகெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த படகுகள் நிரம்பத்தக்கதாய் மீன்களை கொண்டு வந்து கரையில் வந்த உடனே பயந்திருந்த அவர்களை பார்த்து கர்த்தர், பேதுரு பயப்படாத, இனி நீ மீன் பிடிக்க வேண்டாம், மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஆசீர்வதிச்சிட்டார்ல, இனி மனுஷரை பிடிக்கிற ஊழியம் எங்கள் போல் அநேக ஊழியங்கள் இருக்கல்லவா, அந்த ஊழியத்திற்காய் உங்களுடைய எல்லா தாளந்துகளையும் பயன்படுத்துங்கள். நீங்களும் மனுஷரை பிடிக்கிறவரா? எங்கள் மிஷினரி ஊழியத்தில் என்ன செய்ய போகிறோம்? மத்திய பிரதேசத்தில் மனுஷரை பிடிப்பதற்காக அநேக மிஷினரிகளை நியமிக்க போகிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். வேதனையோடு, வருத்தத்தோடு, வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கும் போது விடுதலை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆத்துமா உங்களுடைய கணக்கில் தேவன் வைத்து கொண்டே இருப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற நம்ம காத்திருக்கிறோம். பல காரியங்கள் எங்களுடைய ஊழியத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அநேகர் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறேன். ஒரு சாதாரண குடும்பத்தில், மதுரை பட்டணத்தில் பிறந்த ஒரு மகன் தன்னுடைய குடும்பத்தின் வருமானம் போதாதனால 10வது வகுப்பு முடித்து மதுரையில் இருக்கக்கூடிய கௌரி கிருஷ்ணாவில் அவன் ஒரு சாதாரண தண்ணி ஊற்றுற வேலையில் அவன் சேர்ந்தான். ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு மகன். அந்த நாளில் ஒரு கர்த்தருடைய ஊழியர் மூலம் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். அதற்கு பின்பதாக அந்த ஊழியர் அவனை தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்க வைத்து 3 ஆண்டுகளுக்குள்ள சில ஆத்துமாக்களை அவன் ஆதாயம் செய்து கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்து அதுக்கு பின்பதாக தேவன் அவனை உயர்த்தி அதற்கு பின்பதாக அவன் தன் தெரிந்த தொழிலில் இப்படியோ ஒரு வங்கி கடனுதவியை பெற்று அவன் தொழிலை ஆரம்பித்து அப்போ இப்பொழுது ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுத்து கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான தொழிலாளர்கள் அவனுடைய தொழிற்சாலையில் வேலை பார்க்க அவன் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 100க்கும் அதிகமான மிஷினரிகளை ஒவ்வொரு மாதமும் தாங்கி கொண்டிருக்கிறான். 30க்கும் அதிகமான அப்பா அம்மா இருவரில்லாத கைவிடப்பட்ட சிறு குழந்தைகளை நல்ல பள்ளியில் படிக்க வைத்து இப்பொழுது கல்லூரிகள் முடித்து ஒரு சில மாணவர்கள் மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய நிலைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி இருக்கிறார். ஒரு மதுரை பட்டணத்தில் கௌரி கிருஷ்ணா என்ற ஒரு ஹோட்டலில் வேலை செய்த ஒரு சிறிய பையனை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி இன்று 100க்கும் அதிகமான மிஷினரிகளை தாங்கவும் அவன் சார்ந்திருக்கிற திருச்சபைகளுக்கு பல லட்சங்கள் கொடுக்கவும் பல ஊழியங்களுக்கு லட்சங்களை அள்ளி கொடுக்க தேவன் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் போது அப்பா காலத்திலிருந்து நீங்கள் தொழில் செய்து கொண்டு வருகிறீங்களே, ஏன் உங்களுக்கு அந்த உயர்வை இன்னும் தேவன் கொடுக்கலை? அந்த வாலிபனுக்கு, அந்த மகனுக்கு, ஹோட்டலில் வேலை செய்த ஒரு மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது பின்பதாக இன்று அவனை 200க்கும் அதிகமான தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய அநேக குடும்பங்களை அவன் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய நிலைக்கு உயர்த்த முடியும் என்றா? ஏன் உங்கள் சார்ந்து இன்னும் 10 பேர் வேலை பார்க்குறாங்க, 20 பேர் வேலை பார்க்குறாங்க, 50 பேர் ஏன் ஆண்டவர் மாற்றலை? காரணம் என்ன? இந்த குடும்பத்திற்கு இந்த தொழிலுக்கு நான் கொடுத்த இந்த உயர்வுக்கு போதும், இதுக்கு மேலே அவங்க செய்தால் அவங்க என்ன செய்வாங்க? தனக்கு என்று சேர்த்து வைத்து கொண்டு தன் பிள்ளைகளுக்கு என்று இருப்பாங்க. இதனால் அவங்க பெருமை அடைவார்கள். போதும் என்று ஆண்டவர் அந்த போதும் என்ற ஒரு கோட்டை அவர் எழுதிவிட்டால் நம்முடைய நிலை என்ன? நாம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறோம்? இப்படி ஒரு தொழில் தெரியாத ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு மகனை உயர்த்தி அவர் வைத்திருக்கிறார் என்றால் பின்பதாக பாருங்கள், அவர் செய்கிற எத்தனையோ வட இந்தியாவில்
அநேக ஆலயங்களை அவன் அந்த தம்பி கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் ஆசீர்வாதங்கள் கொடுத்து இன்னும் ஒரு ஆலயம் கூட கட்டலையே. அப்படி ஆலயம் கட்ட யாராவது முன் வந்தா ஒரு 25,000 கொடுத்தா போதும் என்று மனது சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஏன் நான் மறுபடியும் உங்கள் இழந்த அந்த தொழிலை நான் கொடுக்கணும், அதான் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் அறியாமல் செய்துட்டேன், இனி இந்த வார்த்தைகளை இந்த ஊழியர் மூலம் நான் கேட்டுட்டேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தில் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அரசு வேலையில் இருக்கலாம், நல்லா ஐடி நிறுவனத்தில் இருக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் கடன், ஆனால் பிரச்சனை. ஏன்னா வீண் செலவுகள் அதிகரித்து கொண்டே போகுது. தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். என்னுடைய ஆலயத்தில் எப்பொழுதும், என் ஊழியத்தில் எப்போதும் ஆசீர்வாதம் இருக்கும்படி நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்த அந்த கையின் பிரயாசத்தின் ஒரு பகுதியை கொடுங்க. அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்ல, வியாதியை நீக்குவேன், வறுமையை நீக்குவேன், எல்லா பிரச்சனையை நீக்கி தீங்கு உன்னை அணுகாமல் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை திறக்கட்டும். இணைந்து ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அன்று பேதுருவை, யாக்கோபை, யோவானை பிரமிக்க வைத்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்களை சுற்றியுள்ள மக்களையும் பிரமிக்க வைக்க தேவன் உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க கண்களை மூடி பொருத்தனையோடு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். என்னோடு இணைந்து இந்த தொலைக்காட்சியில் கேட்டு ஆண்டவரே வேதனையோடு, துன்பத்தோடு, ஆண்டவரே வருத்தத்தோடு, போராட்டத்தோடு ஆண்டவரே கேட்ட அநேக தொழிலதிபர்களுக்காக, தொழில் செய்கிற நபர்களுக்காக, அப்பா அரசாங்க வேலையில் இருக்கிறவர்களுக்காக, ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்காக, மற்றும் பல தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கிறவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டும் நீர் உதவின எபினேசர் அப்பா, ஒரு சில ஆண்டுகளாய் அவர்களுடைய தொழிலில் ஏற்பட்ட பெருத்த நஷ்டம் ஆண்டவரே யாரிடத்திலும் சொல்லாமல் ஆண்டவரே அதை அவர்களே சமாளித்து கொண்டிருக்கிற நிலையை ஆண்டவரே இன்று நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல நான் இன்னும் தாமதமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவரே நீர் விளக்கினதற்காய் நன்றி. இம்மட்டும் நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்தேனே, அதனால் நீ எனக்கு என்ன நன்மையை செய்தாய் என்று ஆண்டவரே நீர் கேட்ட அந்த குரல் அவர்களுடைய உள்ளத்தை உடைத்திருக்கிறதப்பா. இன்று ஆண்டவரே அந்த உள்ளம் உடைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மத்திய பிரதேச ஊழியத்திற்காய், கிதியோன் மிஷனரி ஊழியத்திற்காய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்கள் அர்ப்பணிப்பை நீர் அங்கீகரித்து இனி வரும் நாட்களில், வரும் ஆண்டுகளில் அவர்கள் இழந்த எல்லா வியாபாரத்தையும், இழந்த தொழிலையும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் பெறத்தக்கதாய், அவர்களுடைய வலைகள் கிழியத்தக்கதாய், அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பத்தக்கதாய், வீடு அதை தாங்காத முடியாதபடி அனுப்பா. அன்று ஆபிரகாமினுடைய ஆஸ்திகளையும் லோத்தினுடைய ஆஸ்திகளையும் இந்த பூமி தாங்க முடியாதபடி ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தருடைய கரம் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய வியாபாரத்தை சுணக்கமாக்கி வைத்திருக்கிற வல்லமைகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனே, இவர்களுடைய ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றும். அன்று ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் வலையில் ஆண்டவரே வலைகளை ஆண்டவரே சரி செய்து கொண்டிருக்கிற அந்த மீனவர்களை பார்த்து நீங்கள் ஆழத்திலே சென்று நான் சொல்லும் இடத்துல வலைகளை விரியுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் செய்தது போல உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ஒரு அர்ப்பணிப்பின் தியாகத்தை அவர்கள் செய்து இழந்து போன ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இனி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமியை தாங்க முடியாத அளவிற்கு நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவர்களை தாங்கும்படியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தீங்கு யாரையும் துக்கப்படுத்தாதபடி, வீண் செலவுகள் அந்த குடும்பத்திற்கு வராதபடி என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் அவர்களோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணிப்பின் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Dear children of God, our bank details to send offering as follows. Our account name, All India All Night Prayer Fellowship, bank name, Indian Overseas Bank, account number 065101000006743, IFSC code IOBA 4444651. Our GPay and cell phone number 8825809981. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.